அங்க 4 பேர் படத்தில் இல்லை. எஸ் நிம்மதி எஸ் தூக்கிட்டா. சூர்யா சார் ரசிகர்கள் மட்டும் எங்களே தான் திட்டாங்க. அடிச்சதெல்லாம் வெளில இருந்து கிடையாது. ஃபர்ஸ்ட் ஐடியா இவங்க கிட்ட தான் வந்தது. ஜெனரலா இந்த அப்டேட் கேட்கறவங்க வந்து ரொம்ப ஃபேன்ஸ்ன்றதுனால ரொம்ப ஆர்வமா கேட்கறாங்க. அண்ட் அதை நம்ம வேல்யூ பண்ணணும். அப்படிதான் நான் பார்ப்பேன். சொன்னா அதை செஞ்சிடணும். சும்மா ஒரு ஏமாத்துற மாதிரி பண்ணக்கூடாது சொல்லிட்டு. ஆனா இருந்தா தானே கொடுக்கறதுக்கு. நாங்க என்ன பண்ணியிருந்தோம், போஸ்டரா விட்டுருந்தோம். தீபாவளி வாழ்த்துக்கள், பொங்கல் வாழ்த்துக்கள், ரம்ஜான், குடியரசு தின நல்வாழ்த்துக்கள். ஒரு பாயிண்ட்டுக்கு அப்புறம் எப்பா போஸ்டர் வேணாம்பா எப்பா அப்படின்னு எனக்கே தோணுது. நான் சொல்லிட்டேன், எங்ககிட்ட போஸ்டர் இல்லை, கொஞ்சம் இதாக இருந்தால் சொல்கிறேன்ட்டு. ஸோ இந்த 5 மாதம் கொடுக்காத போது ஐ வாண்டட் டு ரிலீஸ் ராத்து ராசன். ஸோ எல்லா மொத்த டீமும் ஆனால் அகேன்ஸ்ட் அதுக்கு. இல்லை அண்ணா என்ன சொல்கிறீங்க, அதான் ரிலீஸ் டேட். அப்போ ரிலீஸ் டேட் சொல்லிட்டோம், ஒரு 4 நாள் முன்னாடி May 14th அப்படி ரிலீஸ் டேட் சொல்லிட்டோம். சொன்னோன்னே அதான் நம்ம அப்டேட் கொடுத்துட்டோமே, இப்போ நம்ம வந்து நாங்கள் 4 பேர் உள்ளலாம் செமையாக அண்ணா பையன் ராக்கிங். அது வந்து ஒரு இந்த பிரசிலியன் பங்க் மியூசிக், அது பங்க் பயங்கரமாக இருக்கும். ஆனால் ரிசீவ் இல்லைப்பா, எல்லாம் சூர்யா சார் பாட்டு ரொம்ப நாள் எதுவும் வரல, வராத பாட்டில் அவர் வந்து அவரை வச்சு ஏதாவது பாட்டு வந்ததுன்னா ஓகே. என்ன அவரை வச்சு எதிர்பார்க்கும் போது இவன் ஆர்ஜே பாலாஜி ஆடுனுக்கிறான்ற மாதிரி ஆயிடக்கூடாது. இல்லை அண்ணா அப்படின்னானுங்க. சரி, இவனுங்கெல்லாம் இளம் வாலிபர்கள், 23 24 வயசு பசங்க, இவனுங்க சொல்றதை கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டேன். அடி பொக்குன்னு அடிக்கிறேன். அதாவது இப்போ அஜித் ரசிகர்கள் விஜய் ரசிகர்கள் திட்டுவாங்க, விஜய் ரசிகர்கள் அஜித் ரசிகர்கள் திட்டுவாங்க, சூர்யா சார் ரசிகர்கள் மட்டும் எங்களே தான் திட்டுவாங்க. ஏன்னா அடினா அடிச்சதெல்லாம் வெளில இருந்து தான் கிடையாது. ஃபர்ஸ்ட் ஐடியா இவங்க கிட்ட தான் வந்தது. ரொம்ப மன அளவில் சாயா பேக்கர் ரொம்ப பாதிக்கப்பட்டாரு, நான் பாதிக்கப்பட்டேன். உங்களை நான் என்ன கேட்டுக்கிட்டு இருக்கேன், நீங்க என்ன கொடுத்து? ஆமா இல்ல இது வந்து என்னன்னா மிஸ்டேக் இஸ் ஆனஸ், டிமாண்ட் சப்ளை. இப்போ நான் வந்து உங்ககிட்ட பயங்கரமா பசிக்குதுங்க சார், பசிக்குது சார்னும் போது இந்தாங்க நல்ல சுடு தண்ணி ஒரு 1 கிளாஸ் குடிங்க அப்படின்னா தூக்கி மூஞ்சில ஊற்றி தானே போக முடியும். நல்லா பசிக்குது 2 இட்லியை போட்டு நீ கொடுத்தனா ஓகே. ஸோ எனக்கு அந்த நேரத்தில் நாங்கள் இட்லி போடாமல் இந்த மாதிரி சுடு தண்ணி கொடுத்துட்டோம். ஸோ வலிமை அப்டேட்டுக்கு அப்புறம் அதிக அப்டேட் இந்த படத்துக்கு தான் கேட்டிருக்கேன். அப்டேட் எங்க போகிற இடத்துலாம் கேட்பேன், எப்பா இல்லைப்பா எதுவும் இல்லைப்பா. நான் என்ன நினச்சிருந்தேன்னா 2வது சிங்கிள் இதை விடுவோம், ராத்து ராசன் விட்டனா 5 மாதம் வெயிட் பண்ணவங்களுக்கு செம தீனியாக இருந்திருக்கும். ஏன்னா அது செம மாஸ் பாட்டு, அவர் செம்மையாக டான்ஸ் ஆடி இருப்பார். இதான் ஃபஸ்ட்டு சாயா பேங்கர் எங்களுக்கு கொடுத்த டியூன். ஸோ அது கொடுத்தா அதுலேருந்து ஒரு வாரம் 10 நாளில் ஐ தாட் வி வில் அனௌன்ஸ் சேயிங் தட் 2 சூர்யா சார் பார்த்துட்டீங்க, இப்போ வேற ஒரு வெரைட்டியான ஒரு விஷயம் வருது, வேற ஒரு ஆக்டர் நம்ம இந்த படத்தில் இன்ட்ரடியூஸ் பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்பெக்டேஷனை செட் பண்ணிட்டு இதை விடலாம். சரி. ஸோ திடீர்னு விடும்போது என்ன ஆயிடுச்சு, அது எதிர்பார்க்கல. எனக்கு அந்த பாட்டு ரொம்ப பிடிக்கும். அப்போ இப்போ இந்த டேஸ்ட்டை ஜட்ஜ் பண்ணிட்டு தம்பி டே ராஜா சூர்யா சார் ஃபேன் அப்பெல்லாம் நீ என்ன இந்த பாட்டு நல்லா பிடிக்கும், எனக்கு பிடிச்சிருக்குன்னு நான் சொல்கிறேன்டா, ஒன்று இந்த பாட்டை பிடிக்குன்றான்டான்னு சொல்லிட்டு 2 குத்திராத. என்னன்னா இந்த பாட்டு நாங்கள் விட்டோம்ல ஃபுல்லாக வந்தது, இது நான் படத்தில் கிடையாது. ஓகே. ஸோ இதை நான் எங்கேயுமே சொல்லதில்லை. பட் சர்ப்ரைஸாக இருக்கல. இல்லை நான் ஆல்ரெடி இது தூக்கினேன். அங்கே 4 பேர் படத்தில் இல்லை. எஸ்டா நிம்மதி எஸ் தூக்கிட்டான். ஆர்ஜே பாலாஜி அவன் போய் சொல்கிறான் முன்னாடியே தூக்கிட்டேன்னு, ஆனால் நம்ம சொல்லி தாண்டா தூக்கியிருக்கான். இன்னும் 2 அடி எப்படி வேணாலும் வச்சுக்கலாம். பூவை பூ என்று சொல்லலாம், புஷ்பம் என்றும் சொல்லலாம்.